வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். அரியாலை செம்மணி புதைக்குழியில் நேற்று 5 மனித எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதனை அடுத்து இதுவரை அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை 85ஆக அதிகரித்துள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 18ஆம் நாள் நடவடிக்கைகள் நேற்று இடம்பெற்றன. இதன்போதே புதிதாக 5 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கடந்த 3 நாட்களில் மட்டும் 20 மனித எண்பு தொகுதிகள் அவதானிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை குறித்த மனித புதைக்குழியில் நேற்று முன்தின அகழ்வின் போது குழந்தைக்கு பாலூட்டும் போத்தலையொத்த பொருளொன்று அவதானிக்கப்பட்ட நிலையில் அது பாலூட்டும் போத்தல் தான் என்று நேற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 17ஆம் நாளான நேற்று முன்தினம் அந்த போத்தல் அவதானிக்கப்பட்டிருந்தது. அது குழந்தைக்கு பாலூட்டும் போத்தலை ஒத்ததாக காணப்படுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய அகழ்வு பணிகளின் போது அது குழந்தைக்கு பாலூட்டும் போத்தல் தான் என்பது முற்றாக தெரிந்துள்ளது. தொடர்ச்சியாக அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் விரைவில் அது மீட்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிவான் ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சிரேஷ்ட சட்டத்தரணிகளான ரணிதா, சட்டத்தரணி நிரஞ்சன், யாழ்ப்பாண மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தின் சார்பில் குமாரவடிவேல் குருபரன், சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினர் ஆகியோர் நேற்று அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி இருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதி தாவடியில் அமைந்துள்ள மதுபான சாலை முன்பாக நேற்று மாலை இடம்பெற்ற தாக்குதலில் படுகாயமுற்ற குடும்பஸ்தர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார். சுதுமலை மத்திய மாணிப்பாயை சேர்ந்து 45 வயதுடைய நேசராஜன் சர்வேந்திரன் என்பவரை பலத்த காயங்களுக்கு உள்ளாக்கிய நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதன் பின் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் இன்னும் அடையாளம் காணப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சம்பூரில் மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் அகழ்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பில் அறிக்கை வழங்குமாறு மூதூர் நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். சம்பூரில் கடந்த 19ஆம் தேதி விதிவெடி அகற்றும் குழுவினர் பணியில் ஈடுபட்ட போது மண்டையோடு உள்ளிட்ட மனித சிதிலங்கள் சில மீட்கப்பட்டன. இந்த விடயம் மூதூர் நீதிவான் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் நீதிபதி திருமதி தஸ்னீம் பவுசான் நேற்று அங்கு ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். இதன்போது மனித எண்பு சிதிலங்கள் அடையாளம் காணப்பட்ட பகுதியில் தொடர்ச்சியான அகழ்வு பணிகளை மேற்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பில் ஆராய்ந்து எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு முன்னர் அறிக்கை வழங்குமாறு அவர் உத்தரவிட்டார். தேசிய மக்கள் சக்தி வடக்கிலும் ஆழமாக காலூன்றும், வெளியில் இருந்து தலைவர்களை ஏற்றுமதி செய்ய மாட்டோம், வடக்கு மண்ணில் இருந்தே சிறந்த தலைவர்களை உருவாக்குவோம் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாம் தெற்கில் பல வருடங்கள் அரசியலில் ஈடுபட்டோம், வடக்கில் அவ்வாறு செய்யவில்லை. 2010ஆம் ஆண்டில் இருந்துதான் வடக்கில் செய்யப்பட ஆரம்பித்தோம். எனினும் ராஜபக்ச ஆட்சியில் அதற்குரிய சுதந்திரம் இருக்கவில்லை. லலித் குகன் சகோதரர்கள் கடத்தப்பட்டனர். தோழர் சுனில் கந்துன்னேத்தி மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இப்படியான சூழ்நிலையே அன்று இருந்தது. 2015ஆம் ஆண்டில் இருந்து செய்யப்பட ஆரம்பித்தோம். ஜனாதிபதி தேர்தலை விடவும் பொது தேர்தலில் எமக்கு பேராதரவு கிடைத்தது. உள்ளாட்சி சபை தேர்தலிலும் எமக்கு ஆதரவு கிடைத்தது. தமிழ் கட்சிகள் என கூறிக்கொள்ளும் சில தரப்புகள் தமிழ் ராஜபக்சக்களாக செயற்பட்டு இனவாதம் பரப்பின. காணி விவகாரத்தையும் கையில் எடுத்தன. எனவே உள்ளாட்சி சபை தேர்தலில் எமக்கும் வடக்கிலும் பின்னடைவு ஏற்பட்டது என்று நாம் கருதவில்லை. ஜாழ் மாவட்டத்தில் மாத்திரம் 81 உறுப்பினர்கள் உள்ளாட்சி மன்றங்களில் உள்ளனர். வடக்கில் ஆழமாக காலூன்றுவதற்கு தேசிய மக்கள் சக்தி முயற்சிக்கும். வடக்கு தலைவர்களை ஏற்றுமதி செய்ய மாட்டோம், அந்த மண்ணில் இருந்து சிறந்த தலைவர்களை உருவாக்குவோம் என்றார். வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி தோட்ட தொழிலாளர்களுக்கு வாக்குறுதி அளித்து 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பு இதுவரை வழங்கப்படவில்லை. அதனால் தோட்ட தொழிலாளர்களை அரசாங்கம் கைவிட்டுள்ளது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அவருக்கு மேலும் உரையாற்றுகையில், நாட்டின் பிரதான தொழிலாளர்களான தோட்ட தொழிலாளர்களை அரசாங்கம் கைவிட்டுள்ளது. அவர்களுக்காக கவலைப்பட்டு கதைக்கின்றார்களே தவிர அவர்களின் தேவைகள் எதனையும் நிறைவேற்றுவதில்லை.
வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து ஜனாதிபதி உரையாற்றுகையில் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்தார். ஆனால் அவ்வாறு எதுவும் அதிகரிக்கப்படவில்லை. திட்டமிட்டு அவர்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள். அதனால் இது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ கூறுவது உண்மையெனில் சபை முதல்வரான அமைச்சர் விமல் ரத்நாயக்க பதவி விலக வேண்டும் என்று பிவுதுருகல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கமல்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் பேராயரின் கோரிக்கைக்கு அமையவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக ரவி செனவரத்ன நியமிக்கப்பட்டார் என சபை முதல்வர் அமைச்சர் விமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். 7 மாதங்களுக்கு முன்னர் நான் தெரிவித்த கருத்தையே அமைச்சர் வெளிப்படுத்தியிருந்தார். அதற்காக அவருக்கு நன்றிகள். ஆயினும் அவ்வாறு கோரிக்கை எதுவும் விடுக்கவில்லை என கத்தோலிக்க சபையின் பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அப்படியானால் பேராயர் தொடர்பில் தவறான தகவலை வெளியிட்டு சபையை தவறாக வழிநடத்தியமைக்காக சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க பதவி விலக வேண்டும். சில வேளை விமல் ரத்நாயக்க கூறுவது உண்மையெனில் தவறான தகவலை சமூகமயப்படுத்தியதற்காக அருட்தந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ பதவி விலக வேண்டும். எது எப்படி இருந்தாலும் இருவரில் ஒருவர் கூறுவதுதான் உண்மையாக இருக்க முடியும் என்றார். கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு பரவியது போல் இந்தியா உட்பட இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உள்ள நாடுகளில் சிக்கின் குனியா நோய் பரவல் அபாயம் காணப்படுவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. குறித்த நோய் பரவல் தற்போது ஐரோப்பா உட்பட பிற பகுதிகளிலும் பரவி வருவதாக அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. இந்த வைரஸால் பாதிக்கப்படும் அபாயத்தில் 119 நாடுகள் உள்ளதுடன் சுமார் 5.6 பில்லியன் மக்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த 2004 தொடக்கம் 2005ஆம் ஆண்டில் உலகம் முழுவதும் சிக்கின் குனியா ஒரு தொற்று நோயாக பரவியது. இதன்போது சுமார் 5 லட்சம் பேரும் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.